உண்மையாவே நடிப்பு தான். அது எதுவுமே நிஜம் கிடையாது, நடிப்பு. டைரக்டர் சொல்ல இந்த மாதிரி கண்ணை வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கண்ணை வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி மெதுவா பேசினா மெதுவா பேசுவாங்க, உயரமா சத்தமா பேசினா சத்தமா பேசுவாங்க, இப்படி சாய் இப்படி ஆடு, எல்லாமே டைரக்டட். நத்திங் இஸ் ரியல். அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் தெரியுது எல்லாமே ரியல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட். ஆனா அந்த டூப்ளிகேட்டை வந்து ரொம்ப சிறப்பா என்ன பண்றாங்க, ஒரு 20 ரூபாய் டிக்கெட்ல, 50 ரூபாய் டிக்கெட்ல, 100 ரூபாய் டிக்கெட்ல இதுதான் அன்புன்னு மார்க்கெட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு வந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ இதுதான் அன்பு போல இருக்கு அப்படின்னு கல்லூரி பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் அலையலையா அது அப்படியே பின்னால போய் அதை வெளிப்படுத்தினவரை வந்து தங்கள் தெய்வமாகவே வணங்க ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு கடைசியில இந்த அன்பை தாங்க ருசிக்கலாம். இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து அன்புனால நம்ம குடும்பத்தை கட்டணும், நம்ம வாழ்க்கையை கட்டணும்னு காலை வைக்கும் போது தான் தெரியுது, இவ்வளவு நாள் நம்ம பார்த்து பரவசப்பட்டு ஆசைப்பட்டு கனவு கண்ட எல்லாமே பொய்யா. நிஜத்துல எப்படி இருக்கு, நாம கண்டுபிடிச்ச பொண்ணு நம்ம கண்டுபிடிச்ச பையன் வேற மாதிரி இருக்கானே. ரியாலிட்டி அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அன்புக்கே இவர் தான் அடையாளம், அன்புக்கே இவங்க தான் அடையாளம் சொல்லி மிக பிரபலமாக வெளிப்படுத்தப்பட்ட நடிகன் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிஜம் வெளியே வருது பேப்பர்ல. அதுல வரும், இந்த அன்பையே பேசி காதல் வசனமா பேசிட்டு இருந்தவர் மனைவியை போட்டு மண்டையை பிளந்தார் அப்படின்னு வரும். சொந்த மனைவிக்கு விஷம் வைக்க முயற்சி செய்தார். அல்லது இப்படி அன்பு அன்பு அன்புன்னு பேசினாலும் ஒன்று நடிகனோ நடிகையோ மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்தார்கள். என்னன்னு கேட்ட குடும்ப பிரச்சனை. இப்படி ஒவ்வொன்றும் வந்துட்டு இன்னும் வருது.